வணக்கம். டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏப்ரல் 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட லாரி உரிமையாளர்கள் திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் நள்ளிரவு முதல் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 45 காசுகள் விலை உயர்த்தப்பட்டது லாரி உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறுகிறார் சன் செய்தியாளர் ராஜா. டீசல் விலை உயர்வை கண்டித்தும் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயித்துக் கொள்ளும் உரிமையை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும், உயர்த்தப்பட உள்ள 3ஆம் நபர் காப்பீட்டு கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற 1ஆம் தேதி நள்ளிரவு முதல் நாடு முழுவதும் லாரிகள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை சுமார் 5 லட்சம் சரக்கு வாகனங்கள் அன்று நள்ளிரவு முதல் இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில பாத்தீங்கன்னா டீசல் விலையை நேற்று நள்ளிரவு முதல் சுமார் 45 காசுகள் வரை, லிட்டருக்கு 45 காசுகள் வரை விலை உயர்த்தி அறிவிச்சிருக்குது எண்ணெய் நிறுவனம். இந்த விலை உயர்வு லாரி உரிமையாளர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த டீசல் விலையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிதான் போராட்டத்தை நடத்துறாங்க. இந்த நிலையில இது போல அறிவிச்சிருக்கிறது லாரி உரிமையாளர்களுக்கு கடும் அதிருப்தியில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திட்டமிட்டபடி தங்களோட போராட்டம் நடக்கும். அது மட்டும் இல்லாம எங்களோட கோரிக்கைகள் அவங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களோட போராட்டத்துல தீவிரமா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க.